அன்பார்ந்த தோழர்களே, அரியலூர் மாவட்டத்தினுடைய குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இன்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் அவதூறாக பேசிய ஆண்மையற்ற பொறுக்கி ராசா அவர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக குன்னம் தொகுதியில் குன்னம் மாவட்ட செயலாளர் அண்ணன் அன்பானந்தம் தலைமையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திமுக ரவுடிகளை வைத்து ஸ்டாலின் அவர்கள் திமுக ரவுடிகளை வைத்து விசிகாவை கல்லாலும் செருப்பாலும் அடிக்க கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். 10 ஆண்டுகாலமாக உங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. அனாதையாக நின்ற திமுக ஒரு இயக்கத்தை நாங்கள் அனாதையாக இருந்த திமுகவை நாங்கள் ரெக்கக்னிஷன் பண்ணி சேரி மக்களுடைய ஓட்டை வாங்கி உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களும். ஆகவே இன்றைய சூழலில் உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார். அதை கண்டித்து அறிக்கை விட துப்பு இல்லாத முதல்வர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அவர்களே, இனி திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சேரியில் கூட இயங்காது என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். திமுக போன்ற ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தற்போதைய சூழலில் அனைத்து மக்களுக்கும் ஒரு எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் நாங்கள் தற்போது அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் புதிய முதல்வர் வரக்கூடாதா? மீண்டும் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. 8 அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறாரு. ஏன் உங்களால் செய்ய முடியும்? போலி திராவிட மாடலை உருவாக்கி போலி அரசை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே, ஏன் தலித்து மக்களுக்கு அதிகாரத்துவம் கிடைக்கக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துவ சுவைக்க கூடாதா? உங்களுக்கு காலம் முழுக்க நாங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமா? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நீங்கள் உங்களுடைய கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி தொடைய தட்டிய ராசா அவர்களுக்கு விலக்கு பிடிக்கக்கூடிய திமுக கள பொறுக்கிகளே, நீங்கள் 75 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்தேன் என்று சொல்கிறீர்களே, இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு தெரிகிறது. நீங்கள் இந்த சமூகத்தை வைத்து பிழைப்பு நடத்தியிருக்கிறீர்கள். சமூக விரோதியான ராசாவுக்கு துணை போகக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் உண்மையிலுமே திராணி இருந்தால், உங்களுக்கு திரகாரம் இருந்தால், நீங்கள் உள்ளபடியே ராசாவை நேரம் பதவியில் இருந்து எடுத்திருக்க வேண்டாமா? ஆதவ அர்ஜுனா திமுக தலைமைக்கு எதிராக பேசிவிட்டார் என்று எங்களுடைய தியாக தலைவர் உடனடியாக கூட்டணி மாண்பை மதித்து ஆதவ அர்ஜுனா அவர்களை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்தார். உங்களுக்கு ஏன் திராணி இல்லை, தெம்பு இல்லை? உங்களுடைய அறிவுறுத்தலின் படித்தானே நாங்க ஆதரவு கொடுத்தோம். ஏன் ஆட்சியில் அதிகாரம் வரக்கூடாதா? ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாதா? 8 தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஏன் நீங்கள் செய்யவில்லை? திமுக ரவுடிகளை வைத்து விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்கிவிடலாம் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். அது பகல் கனவு. ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலை ஒருபோதும் எவனாலும் தீர்மானிக்க முடியாது. ஆகவே இனி வரும் காலங்களில் திமுக ஒரு அட்ரஸ் இல்லாத இயக்கம். 10 ஆண்டுகள் அட்ரஸ் இல்லாமல் கடந்த திமுகவுக்கு நாங்கள் அட்ரஸ் கொடுத்து அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர் திருமாவளவன். அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய திமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு மேனாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் உடனடியாக அவர்களை கட்சியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி குன்னம் தொகுதியில் மாபெரும் கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் ராசா அவர்கள். நீலகிரி இங்கே பிழைக்க வழி இல்லாமல் உன்னை இங்கே பொது தொகுதியாக்கி பொது தொகுதியில் நிற்க உனக்கு திராணி இல்லை, பறையனுக்கு தெம்பு இல்லை என்று கலைஞர் உங்களை தூக்கி நீலகிரியில் நிப்பாட்டினாரு. அதற்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தமா செய்கிறாயா? வெட்கமே இல்லாம ராசா, உனக்கு அதிகாரம் கொடுத்தது காடுவெட்டி குருவை நீ சந்திக்க போகிறேன் என்று சொன்னாயே. அன்னைக்கு காடுவெட்டி குருவை உனக்கு தனி தெம்பு இல்லாமல் நீ சந்திக்கவில்லை. காடுவெட்டி குரு நினைத்தால் உன்னை பல இடத்தில் வெட்டி புதைத்திருப்பார். ஆனால் அன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள். நீ மத்திய அமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சி 97 தலித் திருமலைக்கு முதல் அமைச்சரை கொடுத்தது. முதல் மந்திரி சபையை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தது. ஆனா திமுக ஆட்சி, சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி 99 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிறகு ஒரு பறையனுக்கு உன்னை அங்கீகரித்தது. உனக்கு ஒண்ணு பெரிய இன்டலெக்சுவலோ பெரிய அறிவு சார்ந்த நாணியோ கிடையாது ராசா அவர்களே. நீங்கள் ஒரு அறிவுஜீவி போன்று நடந்து கொள்ள வேண்டாம். எங்களுடைய தலைவர்
நாகரிகம் கருதி இந்த களத்திலே களமாடி கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல் சாதனை செய்தது. அதை பார்த்துதான் திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தற்பொழுது அமைச்சரவையில் இடம் கொடுத்தது. அதற்கும் ராசா சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் என்றால் இல்லை என்றால் எனக்கு இந்த பதவியே கிடைத்திருக்கிறது. திருமாவளவன் சொன்னதனால்தான், திருமாவளவன் பேசியதன் தான், திருமாவளவன் முழக்கத்தால் தான், திருமாவளவனுடைய போராட்டத்தில் தான் எனக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கிடைத்தது என்று சொன்னார் ராசா. மீண்டும் சொல்லுகிறேன், ராசா அவர்களே, நீங்கள் திமுகவுக்கே சொல்லுகிறேன், ராசாவுக்கு இல்ல, சேரிகளில் இனி உங்களுக்கு வாக்கு கிடையாது. 100% வைத்து வைத்துக்கொள். இன்னும் 25 ஆண்டு காலம் திரு ஜோசப் விஜய் எங்க தலைவர் எங்க கூட்டணி வைக்கிறாரோ அங்கதான் வெற்றி பெறும். நீங்கள் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள்.